தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான அப்படின்னா ரொம்ப கவனம் இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக வந்து சூரிய தசாபதி அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சைக்கடலை இருக்குங்கன்னா அது வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய காயத்ரி படிக்கிறது இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் ஒரு முதல் எப்போதுமே வந்து திங்கட்கிழமைகளில் வந்து ஒரு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 11 இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி அந்த ஸோ அவங்களுடைய பரிகாரம்னு பார்க்கும்போது அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அரிசி வாங்கி கொடுக்கலாம், கஷ்டப்படுறவங்க வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் செவ்வாய்க்கிழமைகளில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. உணவு தானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்காங்க. ஸோ 5ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாதனமும் நிறைய பிரயாணங்கள் குழந்தைகளுக்காக வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறது ஆன்மீக சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய பரிகாரம் யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக வந்து ராகு தசாபதி அந்த நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கோதுமைன்னும் போது யாருக்காச்சும் வந்து சனிக்கிழமைகள் வந்து கோதுமை தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை நோக்கி வந்து கையெடுத்து கும்பிட்றது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகன் படிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை நிறைய மாற்றங்கள் நிறைய எண்ணங்கள் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது நிறைய மாற்றங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொச்சைக்கடலையில் வந்து தானம் பண்ணுறது வியாழக்கிழமைகள் வந்து மொச்சைக்கடலையில் தானம் பண்ணுறது திருமணமாகாத பெண்கள் உங்கள் தாயார் மூலியமாகவோ இல்லை உங்கள் மனைவி மூலியமாக ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறதுலாம் வந்து வியாழக்கிழமையில் பண்ணும்போது சிறப்பான ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு.